ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு இப்போ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. மாயாண்டியும் உங்கள் பூங்குடி கிட்ட நாளைக்கு சின்னதாக ஒரு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வந்து வீட்லேயே வச்சிருக்கு. நீ நாளைக்கும் கொஞ்சம் லீவ் போட முடியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷனும் கேட்குறாங்க. இதை கேட்ட பூங்கொடியுமே யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளேயும் சுடலையும் அங்கே பென்னிக்குமே கால் பண்ணிடுறாங்க. பென்னிக்கு கால் பண்ண உடனே இங்கே நான் சுடலை பேசுகிறேன், அங்கே யார் பென்னியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலை பேசவும் உடனே பென்னியுமே ஆமாமா சுடலை என்ன விஷயம் திடீர்னு கால் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பென்னியுமே பேசுவாங்க. உடனே சுடலையும் அது ஒன்றும் இல்லை, நீங்கள் நாளைக்கு சிம்பிளாக வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு எங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடலை சொல்லிடுவாங்க. இதை கேட்டதுமே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே அழகருக்கு வந்து ரொம்பவே சந்தேகம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் அவங்க இப்படி சம்மதிக்கிற ஒரு ஆளே கிடையாது. ஆனா இதுல ஒரு விஷயம் இதுல ஒளிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு அவங்க பிளான் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே மனசுக்குள்ளே நினைச்சுக்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா மாயாண்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா மாயாண்டிக்கு வந்து அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெய் மறந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பூங்குடிக்கிட்டுமே கேட்கிறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா தெய்வானியும் அது அண்ணன் என்னென்ன நீங்க அவங்க பதில் சொல்லிட்டாங்க, இங்க இவ்வளவு நேரம் நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்க இருக்கிற பூங்கொடி எந்த ஒரு பதிலுமே சொல்லாம நின்றுகிட்டு இருக்கா, முதல்ல இங்க கல்யாணம் பொண்ணுகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தெய்வான கேட்கவும் உடனே இங்க மாயாண்டியும் இந்த பாருமா பூங்கொடி இங்க நாளைக்கு முக்கியமான ஒரு நாளுமா, அன்னைக்கு மாதிரி நீ இங்க எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்ஸ்டிடியூட் போற எக்ஸாமுக்கு போற அப்படி இப்படின்னு எதனா சொல்லிட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டி சொல்லவும் உடனே அங்க பூங்கொடியும் என்னால இந்த ஒரு விஷயத்துல எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாம அம்மா நீங்க எந்த முடிவு எடுத்தாலையும் அதுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு முறையோட அங்க பூங்கொடியும் இதுக்கு சம்மதிச்சிடுறாங்க. உடனே இதை கேட்ட மாயாண்டிக்கும் கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. நம்மள இந்த வீட்டுக்கு வந்த மருமக என்ன மாமான்னு சொல்லிட்டா, எனக்கு இது போதும், இந்த சந்தோஷமே போதும். அத்தா பூங்கொடி என்னம்மா சொன்ன, என்ன மாமான்னு கூப்பிட்டியா, நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணி இப்படி ஒரு இது ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு வார்த்தையே வரல, அந்த அளவுக்கு என்ன நீ சந்தோஷப்படுத்திட்ட, நீ என்ன மாமான்னு கூப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாகவும் இருந்துச்சு. ஆனா நீ அது மாதிரியுமே என்ன மாமான்னு கூப்பிட்டு என்னுடைய மனசுல நீ சந்தோஷத்தை வர வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடுவாங்க. இதை கேட்ட அங்க இருக்கிற பூங்குடியுமே சரிங்க மாமா நான் உள்ள போறேன், நீங்க அதுக்கான ஏற்பாடையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இந்த பூங்குடியும் உள்ள கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தெய்வானியும் அண்ணன் அண்ணன் எனக்கு இதில் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, இதில் ஏதோ எனக்கு உள்குத்து இருக்குமோன்னு எனக்கு தோணுது, இங்கே இதுக்கு சம்மதிச்சுட்டு கடைசி நேரத்தில் உங்களை அசிங்கப்படுத்த விதமா அவங்க எதனா ஒரு விஷயம் பண்ணுவாங்க போல எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானியும் சொல்லவும் உடனே மாயாண்டியும் தெய்வான எப்பவுமே நீ அவ மேல இருக்கிற கோவத்தை நீ மறக்கவே மாட்டியா, அவகிட்டயோ இல்லை அவள் பேச்சியை வச்சியோ நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, நீ எதுக்காக இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தெய்வானியும் அண்ணன் நான் எது சொன்னாலையும் நீங்க அதை வந்து ரொம்பவே தப்பாகவும் புரிஞ்சுக்கிட்டு என்ன ரொம்பவே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கண்டிப்பா எப்பயாவது இவங்க பண்ற தப்பு வெளிவந்தாதான் அவங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு என்னன்னு புரியும். அதுவும் இல்லாம மஞ்சமலை நம்ம மேல எவ்வளவு கோபமா இருந்தான், இப்ப சடார்னு இங்க அவனுடைய மனசை மாத்திக்கிட்டு இங்க இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்க குடும்பத்தோட கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன போதே உங்களுக்கு தெரியலையா, அப்ப கூட நீங்க கண்டுபிடிக்கல, கண்டிப்பா நீங்க அவங்க பண்ற துரோகத்தை நினைச்சுதான் நீங்க அவங்க மேல கோவப்படுவீங்க போல, அப்ப நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்பவே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற தெய்வானையுமே சொல்லிடுவாங்க. உடனே இங்க இது மாயாண்டியும் தெய்வான எனக்கு இந்த விஷயத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த விஷயத்துல மட்டும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துகிட்டு இருக்க தெய்வானிகிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெய்வானுகிட்டையுமே மாயாண்டி வந்து சொல்லிடுறாங்க. உடனே மாயாண்டியும் இப்ப சொல்றேன் பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள யாரும் என்னை கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, அதுவும் இல்லாம என்னை கேட்காம எங்கேயும் போகவும் கூடாது, ஏன்னா இப்படி விட்டு விட்டு தான் நீ இப்படி எல்லாம் கெட்ட பையனா ஆயிட்டு இருக்க, அதனால இதுக்கு இனிமே இந்த வீட்டை விட்டு நீ போகவே கூடாது, வெளியே போனா நீ ரொம்பவே கெட்ட பையன் ஆயிடுவடா, நான் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன், அது கேட்டுக்கிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற
மாயாண்டியும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அழகிற்கு ரொம்பவே சந்தேகம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருடா சோனாப்பானா, எனக்கு கண்டிப்பாக இதில் ஏதோ உள்குத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இம்மட்டு சீக்கிரம் கண்டிப்பாக மஞ்சமலை மனசு மாறி இல்லை எங்கள் மேலே இருக்கிற கோவம் போய் கண்டிப்பாக அதுக்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறானா, அவன் எதனா ஒரு பிளான் போட்டுட்டு தான் வருவான். அதனால் நம்ம முன்னாடியே இந்த பிளான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயம் வந்து நடக்காத மாதிரி நம்ம இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அங்கே அவங்களுடைய அழகருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அழகருமே உடனே சொன்னாப்பாண்ணா, இதுக்கு மேலே நம்ம இப்படியே பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. கண்டிப்பாக எதனா ஒரு விஷயம் நம்ம பண்ணி, அதுவும் இல்லாமல் மஞ்சமலை என்ன பிளான் போட்டு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்னதான் போட்டு வச்சுருக்கானோ, ஏற்கனவே நம்ம எதனா பேசினாவே கோவத்தில் எதுவுமே பண்ணாமல் போயிடுவான். இப்போ பயங்கர கோவமாக இருக்கிறான். இந்த ஒரு விஷயத்த சொன்னால் செய்வானா செய்ய மாட்டானான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரியுமே அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடுவாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பேச்சியும் அங்கே மஞ்சமலை கிட்ட போயிட்டு, நீங்க இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா சொன்னீங்கல்ல, அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஒரு சைடு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நீங்களா இப்படி எல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஆனா கடைசியா நீங்க கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்புறம் இல்லை அப்படின்னு மாதிரியுமே ஒரு வார்த்தை வந்துச்சு பாரு, அப்பவே என் நெஞ்சில இடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப கண்டிப்பா இங்க மாயாண்டி ஃபேமிலி அசிங்கப்பட்டு ஊர் முன்னாடி நிக்க தான் போகுது. என்னுடைய பொண்ணும் நானும் அந்த மாயாண்டி ஃபேமிலிய அசிங்கப்படுத்தாம விட மாட்டோம். உங்ககிட்ட வேணா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா அங்க போய் எல்லா உண்மையையும் அவங்க செஞ்ச தப்பையும் எல்லாருக்கும் நிரூபிச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அதை மட்டும் நீ பார் அப்படின்னு தான் சொல்றேன் நானு. அதுவும் இல்லாம கண்டெய்னர் தூக்க முடியல, அது தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுவும் இல்லாம எல்லாருக்குமே ஒரே ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்களுமே கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு இந்த சாகுல் பை அங்க பாய் எத்தனை போயிட்டு கோழி எத்தனை போயிட்டு இங்கவே சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க. இது அந்த கோழி தான் இங்க இந்த ரெண்டுக்கு எல்லாமே கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஒரு அக்கா வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க எடுத்துட்டு வந்ததுதான் இது வாங்கின. ஆனா உன்னையுமே கூப்பிட்டாங்க, ஆனா நீ தான் வராம இந்த ஒரு விஷயத்துல தட்டி கல்விச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகரும் இங்கே அவங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரியுமே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு மஞ்சமலையும் அங்கே மாயாண்டி ஃபேமிலியை பழி வாங்கணும் அப்படின்றதுனால ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. இந்த இடையில கண்டிப்பாக இங்கே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நந்தினியும் சரி தெய்வானையும் சரி இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா நந்தினியும் நம்ம பேசாமல் இங்கே பூங்கொடிக்கிட்ட போய் நம்மளுடைய மனசில் இருக்கிற விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே நந்தினியுமே நம்ம இந்த விஷயத்த சொன்னால் கரெக்டாக வருமா, ஏற்கனவே அவர் நம்ம மேலே கோவமாக இருக்காரு, இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம இப்போ இப்படியெல்லாம் ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு போனோன்னா அவரை பிடிக்கிற போது அது ஆச்சுன்னா கண்டிப்பாக எப்போவுமே விடவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எங்களுடைய மாமா வந்து சொல்லிட்டு இருந்தார். அதனால் எனக்கு அந்த குளியலெல்லாம் வேணாம், ஏன்னா நீங்கள் போங்க குளிங்க ஜாலியாக இருங்க, எனக்கு இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிவிடுவாங்க. ஒரு சைடு வந்து அழகு இருந்தால் கூட அந்த சைடு ஜெயிக்கிறனால நாங்கள் எல்லோரும் 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ யாருமே எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாதில்ல. ஏன்னா அவங்க எங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கோ ஃபேமிலிக்கோ இல்லை எவ்வளோ டைம் என்ன மட்டும் சகிக்கும். ஆனால் அவங்கள மட்டும் நீ சொரக விட்டனா கண்டிப்பாக எதுவுமே நடக்கவே நடக்காது. அதுவும் இல்லாமல் மஞ்சமலை வந்து எங்கள் மாயாண்டி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளியே போகிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, உட்காடுறாங்க, முடி தலையிலேருந்து எடுத்து வைக்கிறாங்க, அது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்தாமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன அழகருமே பூங்கடிக்கிட்டு போட்டு, இந்த பாரடி நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நீங்க என்னதான் பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப தெரியல. இதுக்கு மேல உங்களுடைய வீடு தேடி கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள எதனா ஆதார் இருக்கான்னு சொல்லிட்டு நான் போயே திருவேன். நம்மள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்களாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. எதுக்காக நான் வெளியே படுக்கணும், அம்மா தான் வெளியே படுக்கணும், அம்மா வெளியே படுக்கணும், நான் உள்ள படுக்கணும் அப்படின்ற மாதிரினா எல்லாருக்குமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஓகே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோட இருக்கவும், ஒரு சைடு வந்து மாயாண்டிக்கு இந்த ஒரு கல்யாணம் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாம நடக்கணும் அப்படின்ற ஒரு பதட்டம், ஒரு சைடு இங்க இருக்கிற மீனாட்சிக்கும் இந்த ஒரு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம்.
அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க சதீஷும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், எந்த ஒரு லூட்டும் இல்லாமல் எல்லாம் ஓடி 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 அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கொண்டே அவங்க இப்படிலாம் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க மாயாண்டியும் நம்மளுடைய பையனுடைய கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இங்க அவ அழுதுகிட்டே இருக்கா, எங்க அங்க பையன் பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாயாண்டியும் அந்த ஒரு ஏற்பாடை தடமுடலா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு நாளையும் அந்த வீட்டுக்குள்ள முதல் தடவை இப்படி ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தை நல்லபடியா சீரும் சிறப்புமா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியும் யோசிச்சிருப்பாரு. அதுக்கான ஏற்பாடையும் செம்பிளியை வச்சு முடிச்சிருப்பாரு. அந்த ஏற்பாடையும் சரி, அங்க இருக்கிற இந்த எல்லாருமே இங்க சந்தோஷமா ஒண்ணு கூடி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இது சந்தோஷம் எனக்கு அங்க கிடைக்கல. ஏன்னா அங்க நானும் இங்க அவரு மட்டும்தான், தனியா நாங்க 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். இப்படி இருக்கப்போ நான் மட்டும் அங்க எப்படி கஷ்டமா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இங்க மாயாண்டிக்கு கஷ்டத்து மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. என்னதான் இருந்தாலும் இங்க மாயாண்டியை உசுப்பேத்துனாங்க. மாயாண்டி வந்து இங்க அழகு சாரி மஞ்சமல்ல மேல இருக்கிற கோவத்தை வந்து அந்த கோழிய ஏத்திட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்குற முன்னாடியே பட்டா பட்டான்னு போடுவேன். ஏன்னா இங்க எல்லாருமே இருக்கிறாங்க, இருக்கிற போது இவங்கள போட்டுடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன கேட்டேன்.
ஆனால் மாயாண்டி வந்து இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் வந்து பூங்கொடியே மண்ணவாரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தி இந்த ஒரு விஷயத்தினால அவங்கள வந்து அவமானப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாகவும் இருக்காங்க. ஆனால் அங்கே குலதெய்வ கோயிலுக்கு போயிருப்பாங்க. அங்கே போய் இங்கே மஞ்சமலைக்கு பயங்கரமாக சாமி ஆடிரும். அவங்க உடம்புல வந்து சாமியுமே வந்துட்டு இருக்கும். உடனே சாமி ஆடிக்கொண்டே அங்கே மஞ்சமலைக்குமே பயங்கர பதட்டத்தோட அங்கே இருக்கிற சாமி உள்ளேருந்து அங்கே மாயாண்டியை முன்னாடி வர சொல்கிறாங்க. உடனே மாயாண்டியும் உள்ளே வந்துட்டு, சாமி என்னாச்சு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி கேட்கவும், உடனே மகனே, நீ எந்த ஒரு தப்பும் அறியாதவன், அதுவும் இல்லாமல் நீ எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது, எல்லாமே கரெக்டாக நடக்கணும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நடக்கணும், உன்னுடைய பையனுக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற மாயாண்டி ரூபத்தில் மஞ்சமலை ரூபத்தில் அங்கே சாமி ஆடிக்கிட்டு இருக்கு. உடனே இதை கேட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும், ஆமாம் சாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே தான், எனக்கு எங்களுடைய மகனுடைய கல்யாணம் நல்லபடி நடந்து நல்லபடியாக முடிஞ்சால் எனக்கு அதுவே போதும். நீங்கள் எதுக்காக என்னுடைய கோரிக்கையெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே எனக்கு அது தடங்களாகவோ இல்லை அது நிற்கவோ எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையுமே அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடுவாங்க. உடனே சாமியும், மகனே, நீ எதுக்குமே கவலைப்படாத, இந்த ஒரு விஷயம் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீ எதுக்குமே கவலைப்படாமல் வீட்டுக்கு போ மகனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சாமியும் சொல்லிடுவோம். உடனே மாயாண்டியும் ரொம்பவே சந்தோஷத்தோட சிரிச்சுட்டு அங்கே இருக்கிற திருநீரை எடுத்து நெத்திலையுமே வச்சுக்கிறாங்க. உடனே மஞ்சமலைக்கு மயக்கமும் வந்துடுது. பேச்சு பக்கத்தில் இருந்துக்கிட்டு, அண்ணன், கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்குன்னு, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, சாமியே உங்கள் பக்கம் இருக்குது, சாமி உங்கள் பக்கம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு யாருமே எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க முடியாது, அதுவும் இல்லாமல் இவரே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் இல்லை உங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலையும் கண்டிப்பாக அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையும் அங்கே இருக்கிற மாயாண்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலையும் அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ராசாத்திக்கும் சுடலைக்கும் 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா இங்கே மஞ்சமலைக்கு வந்து பயங்கரமாக சாமியாடி வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்த அங்கே மஞ்சமலை சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியும் சுடலையும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே நந்தினியும் இந்த விஷயத்த நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு, நம்ம கண்டிப்பாக எங்கள் பூங்கொடிக்கிட்ட பேசி தான் ஆகணும். ஏன்னா பூங்கொடியும் இந்த வீட்டில் இருக்கவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. நம்ம எப்படியாவது நம்மளுக்குள்ளே நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி நம்ம இங்கே பூங்கொடியை அந்த வீட்டை விட்டு நம்ம சொல்லணும். நான் அழகர் மாமா கூட தான் சேர்ந்து வாழ முடியும், இல்லைனா என்னால் உயிரோடே இருக்க முடியாது. நானும் எவ்வளவோ நினச்சி பார்த்துட்டேன் அழகர் மாமாவை மறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கண்டிப்பாக என்னால் அழகர் மாமாவை மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு இந்த தெய்வானையும், நந்தினி, நீ எப்பவும் போல எதுக்காக இப்படி ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் நீ சந்தோஷமாக தான் இருந்த, இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக நீ அந்த ஒரு விஷயத்தை நினச்சி அழுதுகிட்டு இருக்க, கண்டிப்பாக உனக்கு அழகர் தம்பி உனக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே வந்த அந்த பூங்கொடியை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்த தான் போகிறாரு. அதை நீ 2 கண்ணால் பார்க்க தான் போகிற, நீ சந்தோஷமாக தம்பி கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிற அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற தெய்வானா சொல்லிடுவாங்க. அம்மா, இப்படி ஒரு விஷயம் நடக்குமாம்மா, அப்படி நடந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா, எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தால் எனக்கு கனவுல இருக்கிற மாதிரி இருக்குமா, நான் கண்டிப்பாக எங்கள் பூங்கொடிக்கிட்ட நான் போய் பேச தான் போகிறேன். எனக்கும் மாமாவுக்கும் இடையில் என்னென்ன நடந்துச்சோ அந்த விஷயம் எல்லாமே நான் சொல்ல தான் போகிறேன். அதுவும் இல்லாமல் பூங்கொடிக்கிட்ட காலை விழுந்து கூட இந்த வீட்டுக்குள்ளே இருக்காத, இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் விழுந்து இந்த வீட்டை விட்டு நான் துரத்து தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே அங்கே தெய்வானக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே தெய்வானியும், நந்தினி, இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ணாத, அவள் காலில் நீ எதுக்காக விழுட, கண்டிப்பாக இங்கே அவள் காலில் நீ விழுகாத்துக்கு முன்னாடியே அழகர் தம்பி அவளை கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணதான் போகுது, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு துரத்த தான் போகிறாரு. நீ எதுக்காக நீ இப்படியெல்லாம் அவள் காலில் விழுந்துக்கிட்டு சில்லறத்தனமாக நீ இப்படி ஒரு விஷயமெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ நினைக்கிறது கண்டிப்பாக இப்போ நடக்கலனாலையுமே கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது, அதை நீ பார்க்க தான் போகிற, இப்போ எதுக்கு நீ அங்கே பூங்கொடிக்கிட்ட பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானை கேட்கவும், உடனே நந்தினியும் இதெல்லாம் எதுவுமே கேட்காம பூங்கொடிக்கிட்டுமே போயிடுறாங்க.
பூங்கொடிக்கிட்ட போன உடனே உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடிக்கிட்ட சொல்லவும் உடனே பூங்கொடியும் சொல்லுங்கள் நந்தினி, என்ன விஷயம், அப்படி என்ன முக்கியமான விஷயம், நான் முதல்ல நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏன் டெய்லியுமே நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, உங்களுடைய ஃபேஸ் ரொம்பவே டல்லாகவும் இருக்குது, உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி கேட்கவும் உடனே நந்தினியும் அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே சொல்லுவாங்க. உடனே சொல்லுங்கள் நந்தினி அப்படின்னு மாதிரியுமே பூங்குடி சொல்லிவிடுவோம். உடனே நந்தினியும் எனக்கும் அழகிற மாமாக்கும் சின்ன வயசுலேருந்து பழக்கம், அது உனக்கே நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் இந்த வீட்டுக்கு வர்றதில் அழகிற மாமாவை நீங்கள் பார்க்குறதும் கிடையாது. சின்ன வயசில் உங்களுக்கு 2 பேருக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்கள் 2 பேர் ஃபேமிலிக்குமே பிரச்சனை ஆனதுனால அந்த ஒரு விஷயத்தவே அவங்க எல்லாருமே மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு நேரமே கொடுக்காம, அதுவும் இல்லாமல் உங்களை கொஞ்சம் கூட பிடிக்காம அழகர் மாமா உங்களை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அழகர் மாமாவை கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் பேசாமல் அவருக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே சொல்லிடுவாங்க. இதை கேட்டால் அங்கே இருக்கிற பூங்கொடி, நான் எதுக்கு கொடுக்கணும், என்னுடைய கௌரவத்தையும் எங்களுடைய அப்பாவுடைய மரியாதையுமே கெடுத்த அவரை நான் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியுமே ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.